வெல்கம் டு ரக்ஷ்மின் பேரடைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய அம்மா அப்பாவோட 44th வெட்டிங் ஆனிவர்சரி ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அவங்க எல்லா வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் நான் அக்கா எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டுவோம். நான் நியூசிலாந்து வந்ததுக்கப்புறமா விர்ச்சுவலாக நாங்கள் வீடியோ கால் மூலயமா நாங்கள் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டோம். இந்த இயர் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னால், அவங்க என் கூட நியூசிலாண்டில் இருக்காங்க. ஸோ நான் இன்னும் அதை ஸ்பெஷல் பண்ணணும் அப்படின்றதுனால கேக் கட்டிங்கோடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் இங்கே எக்லெஸ் கேக் கிடைக்கல. ஏன்னா அன்றைக்கி சாட்டர்டே April 6th சாட்டர்டே இங்கே எக்லெஸ் கேக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்க. இங்கே எக் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி வெஜிடேரியனாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இங்கே. ஸோ பெட்டர் நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாம். அதுவும் டைம் இல்லை. ஸோ பாப்பாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டக்குன்னு இதை முடிக்கணும் அப்படின்னு இதை ஆரம்பித்தோம். நானும் ஹஸ்பண்டும் தான் இந்த கேக்கை வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணோம். இது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ ஏர்லியாக எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஃபுல் ப்ராசஸ் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு அவன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் ஜிவின் கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்காக செய்யணும்னு எல்லாமே வாங்கி ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் நான் கேக்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணல. டைமை பொறுத்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் அவனில் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி டைம் இல்லைனால மைக்ரோவேவில் ஜஸ்ட் ஒரு 7.5 மினிட்ஸில் எப்படி ஒரு கேக்கை ஃபாஸ்ட்டாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ஆல்ரெடி நான் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறதுல என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிறது எக்லெஸ் சாக்லேட் கேக். இதுவும் ஜிவினோட ஃபேவரட். அவன் விருப்பப்படி இது சாக்லேட் கேக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இங்கே நியூசிலாண்டில் மைக்ரோவேவ் தனியாக இருக்குது, அவன் தனியாக இருக்குது. ஸோ அவனில் செய்யணுன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு அது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ ஆனால் நல்லா இருக்கும். நம்ம கடையில் விற்கிற கேக் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணால் அது டைம் இருக்கணும். பட் இப்போ எனக்கு டைம் சுத்தமாக கிடையாது. இருக்கிற டைமை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு பார்த்துட்டு மைக்ரோவேவ் அது கன்வென்ஷன் மோடே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா, சமையல்லாம் பண்ணிவிட்டு சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மோடை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ எந்த ஒரு டைமிங்கும் அதில் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளவே எல்லாமே முடிஞ்சிடும். வாங்க இந்த எக்லெஸ் சாக்லேட் கேக் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம ஹோல் ப்ரிப்பரேஷன் முடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1/2 கப் மெஷர்மெண்ட் கப்பில் நான் 3/4 எடுக்கிறேன். அதாவது 3/4 கப் வெஜிடபிள் ஆயில் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த 1/2 கப் ஊற்றிட்டேன். இப்போ திருப்பி இன்னொரு 1/4 கப் இதில் எடுத்து, ஸோ 3/4 என்னோடய அளவு ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ செய்கிறதுனால நான் ஆயிலே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரா சுகரை நல்லா ஃபைனாக மிக்சியில் நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகரையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபைன் சுகர் பவுடரை 1.25 கப் எடுத்துக்கிறேன். இந்த ஆயில் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இதுதான் ஒரு 1 மினிட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பீட் பண்ணியே ஆகணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். திக்கான தயிர் இப்போ 1 கப் எடுத்துக்கிறேன். இதையும் ஜஸ்ட் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஃபில்டரில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4 ஆஃப் கோகோ பவுடர். இந்த சாக்லேட்டு டேஸ்ட் தேவையான கோகோ பவுடர் 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை இன்னும் ஸ்வீட்னஸை ஹைலைட் பண்ணி காமிக்கும். மைதா கோகோ பவுடர்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஜலிச்சு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எல்லாம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு விட்டுடணும். அதிக நேரம் அடித்தா கேக் ஹார்டாக ஆகிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இப்போது அழகாக நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு மில்க்கு, காய்ச்சாத பால், பாயில் பண்ணாத பால் 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மிக்ஸ்சரையும் இப்போ மைல்டாக கலந்து விட்டுக்கணும்.
இது கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஏன்னா அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் இருக்கிறதுனால இது நல்லா அப்படியே உப்ப ஆரம்பிச்சிடும். இந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே கடகடன்னு முடிச்சிடணும் இந்த ப்ரொசீஜர்ஸ். அதான் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளவே இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம், கையில் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஒரு கிளாஸ் பவுல், ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் பவுல் தான் வந்து மைக்ரோவேவில் ஃபிட் ஆகும். எனக்கு இந்த ஒரு பவுல் தான் இருக்கிறதுனால நான் இப்போ அந்த மிக்சரை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கிளாஸ் பவுலை வந்து நான் கழுவி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஆயிலை மட்டும் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட்டரையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆயிலை மட்டும் போட்டு இந்த பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அடியில் பாட்டமில் மட்டும் நான் சும்மா ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கலந்த மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பாத்திரம் மாற்றுறதுனால டைம் 1 மினிட் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால அது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த பேஸ் வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக இதை முடிச்சுட்டு இப்போ மைக்ரோவேவில் இதை செட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே மைக்ரோவேவில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் மோடோ வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே அங்கே செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுவோம் இல்லையா, 30 செகண்ட்ஸ் வந்து சூடு பண்ணுறதுக்குன்னு வைக்கிற மோடு. ஸோ அந்த 30 செகண்ட்ஸே நான் 7 to 7.5 7.30 செகண்ட்ஸ்க்கு தான் நான் வைக்கிறேன். 7 மினிட்ஸ்க்கே வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுது. நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. இன்னொரு விஷயம் நான் மெயினாக இங்கே சொல்லணும், மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும். கரெக்டாக வச்சிங்கன்னா இதை உப்பும் போது வெளியில் பொங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பெரிய பாத்திரமாக வச்சிங்கன்னா அது உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன பாத்திரமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் பெரிய பவுல்லே வச்சுட்டேன். பாருங்கள், இதுவே எவ்வளோ தூரம் பெருசாக வரப்போகுதுன்னு பாருங்கள். நான் 7:30 மினிட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை, பட் ரொம்ப ஹீட்டாகவும் இருந்தது. அதனால் ஒரு துணியை வச்சுட்டு இதை வெளியில் எடுக்கிறோம். க்ளவுஸ் இருக்கவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெலிஷியஸான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த கேக்கை கவுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் 7.5 மினிட்ஸில் கேக்கே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஸ்வீட்டான சாக்லேட் எக்லெஸ் கேக் ரெடி. டெலிஷியஸான கேக் இப்போ ரெடி. பட் கேக் கட்டிங்க்கு வந்து டாப்பிங்ஸோடு இருந்தால் தான் லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்காக அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருந்த டார்க் சாக்லேட் காம்பினேஷனில் உள்ள சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். லைக் நட்ஸு, ப்ளம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சாக்லேட்டோடவே, அது கூடவே சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சாக்லேட் மேலே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் அன்பாயில்டு மில்க், பச்சை பால் 2 ஸ்பூன் தான், அதை ஊற்றி மைக்ரோவேவில் ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு வச்சு எடுக்கிறேன். இப்போ சாக்லேட்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வந்துருச்சு. இப்போது அந்த கேக் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு மேலே இந்த சாக்லேட் க்ரீமை வந்து அப்படியே நான் ஊற்றுறேன். நான் எதையுமே டெக்கரேட்லாம் அதிகமாக பண்ணலை. ஜஸ்ட் அது ஊற்றுறது வந்து ஃபுல்லாகவே அது அப்படியே கேக்கை வந்து கவர் பண்ணிக்கிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா கீழே உள்ள அந்த அந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் தொடச்சி அதை ஈவனாக நல்லா அழகாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் இதை நான் வீட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அப்படியே இருந்தால் போதும். அது இல்லாமல் டக்குன்னு இங்கே இருக்கிற கோல்டு வெதருக்கு வந்து இந்த சாக்லேட் க்ரீம்லாம் வந்து தட்லி அப்படியே நல்லா அப்படியே கட்டியாக ஆகிடுச்சு. ஸோ அதை நான் எடுக்க விரும்பலை. ஸோ அது டிசைனாகவே இருக்கட்டும், நான் அப்படியே விட்டுட்டேன். நான் மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டில் வந்து ப்ளம்ஸு, நட்ஸ் எல்லாம் இருந்ததுனால இன்னும் க்ரன்ச்சியாக அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருப்பாருங்க. அங்கே ப்ளம்ஸ் அங்கங்கே தெரியுது, நட்ஸு ஆல்மண்டெல்லாம் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர்ஃபுல்லான அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் நான் வந்து தூவி விடுறேன். அந்த சாக்லேட் சிரப் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் எப்படி அப்படியே கட்டி போயிருக்குன்னு பாருங்கள். அது வேணும்னா ஸ்டார்டிங்லேயே அப்படியே அதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் வரும். பட் ஜிவினுக்கு இப்படியே தான் வேணும்னு கேட்டதுனால நான் அதை ரவுண்ட் ஷேப்பை நான் எக்ஸாக்டாக ஷேப் பண்ணலை. இப்போ ஃபைனலாக மேலே சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கிறோம். ஸோ ஃபைனலி வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. யம்மியான எக்லெஸ் சாக்லேட் கேக் ரெடி. இப்போ ஜிவின் வந்து இந்த சர்ப்ரைஸை அம்மா அப்பாவுக்கு ரிவீல் பண்ண போகிறான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பேசுங்க. சூப்பர் சூப்பர். இதெல்லாம்
யாரோட வேலை இது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் கொண்டாடினோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். கேக் ஓவர் ஸ்வீட்டாகவும் இல்லை, ஸ்வீட்லெஸ்ஸாகவும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக பிளெண்டாக இருந்தது. ப்ளஸ் அந்த சாஃப்ட்னஸ்ஸு எல்லாமே, அது முட்டை இல்லைன்னே சொல்ல முடியாது. உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நானே எதிர்பார்க்கல. நிறைய சாப்பிட்டேன் நானும். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே கேக் பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி ஜிவினும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்களும் மறக்காமல் இருக்கிற பொருளை வச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லைனா வீட்டில் வேறு ஏதாவது விசேஷம் வந்தாலும் வீட்லேயும் செய்யலாம். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் வீட்டில் மைக்ரோவேவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மைக்ரோவேவ் இருக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஜஸ்ட் வித்தின் 10 மினிட்ஸில் கண்டிப்பாக இந்த கேக் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஃபுல்லாகவே நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.